ஒரு நாட்டை ஆள்ற அரசனோட கடமை என்னென்னா மக்களை பத்திரமா பாதுகாக்கிறது, சந்தோஷமாக வச்சுக்கிறது, வயிறார சாப்பாடு போடுறது, அப்படித்தானே? ஆனால் இந்த கதையில் வர்ற அரசன் என்ன பண்ணுவானா, அவன் வயிறார சாப்பிட்டுட்டு மக்களை பட்டினி போடுறது தான் இந்த கதையில் வர்ற அரசன். ஆனால் அவனையும் ஒரு மனிதன் திருத்தி மக்கள் சாப்பிட்றதையும் மன்னன் பார்க்குறதையும் செய்ய வைக்கிறான். ஒரு நாட்டை ஆண்டு வந்தான் அரசன். ஆனால் இவன் சாப்பாட்டு விஷயத்தில் சளைக்கவே மாட்டான். எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். புதுசு புதுசாக சாப்பாடு செய்ய சொல்லி எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் சாப்பிடுவான், சந்தோஷமாக சாப்பிடுவான். இப்படி இருக்கிற அரசன்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அது என்னென்னா, அவன் சாப்பிடும்போது அவனுக்கு எதிரில் எல்லாரும் உட்காந்து அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க வாயில் எச்சி ஊறணும். அப்படி இருந்தால் தான் இவனுக்கும் சாப்பிட்றதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவன் சாப்பிடும்போது அவனுக்கு முன்னாடி யாருமே இல்லைன்னா அவனுக்கு சாப்பிடவே பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுவான்னா, வேலைக்காரங்கிட்ட சொல்லி ஊர் மக்களெல்லாம் கூட்டி அவன் சாப்பிடும்போது அவன் முன்னாடி நிற்க வச்சு அவங்க எல்லாரும் பார்க்கையில் இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அவங்க மக்களுக்கு பூரா வாய் எச்சி ஊறும். ஆனால் அரசனில் மக்களால் எடுத்து சாப்பிடவும் முடியாது, கேட்கவும் முடியாது. கடைசியில் அரசன் சாப்பிட்றத பார்த்துட்டு பட்டினியோடு திரும்பவும் வீட்டுக்கு போயிடுவாங்க. இதே மாதிரி பல காலம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அரசன் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது ஒருவருக்கு நாக்கில் எச்சி ஊறுது. அரசன் சாப்பிட்றத பார்த்து ரொம்ப எச்சி ஊறுது. அவனுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஓடியாந்துட்டான். அந்த அரசன் முன்னாடி நிற்கிறான். உடனே அரசரும், என்னப்பா வேணும், நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு தூதன் அப்படிங்கிறான் அந்த மனிதன். அப்படியா, சரி உட்காருங்கிறாரு அரசர். வந்தவனும் உட்கார்றான். அவனுக்கும் உணவு பரிமாற சொல்கிறாரு. வேலைக்காரங்கள் சாப்பாடு போடுறாங்க. அதை பார்த்ததும் அவன் வேக வேகமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அந்த மனுஷன் சாப்பிட்றத பார்த்த அரசன் அவன் நீண்ட தூரத்தில் வந்திருக்கான் போல், ரொம்ப பசியாகவும் இருந்திருக்கு போல், அதனால் நல்லா சாப்பிடட்டும், சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்னு வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாரு அந்த அரசனும். அவங்களையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. தான் சாப்பிடுவதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று நினைத்த அரசன் இன்னைக்கு அந்த மனிதன் சாப்பிட்றத பார்க்குறான். அந்த மனுஷன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். நீண்டதொரு பெரிய ஏப்ப விடுறான். அரசன் அவனை பார்த்து, நீ எந்த நாட்டின் தூதுவன், வந்த செய்தியை சொல்லுங்கிறான். நான் எந்த நாட்டின் தூதுவனும் இல்லை, வயிற்றின் தூதுவன் தான் நான் அப்படிங்கிறான் அந்த மனுஷனும். இதை கேட்டதும் அரசனுக்கு கோபம் பயங்கரமாக வருது. என்ன சொன்னாய், வயிற்றின் தூதுவனா அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த அரசரும். ஆமரசே, நான் இந்த வைராகிய அரசரின் தூதன். இவருடைய வசத்தில்தான் இந்த உலகம் முழுவதும் அடங்கி கிடக்கிறது. இந்த அரசரின் ஆணைக்கு கீழ்ப்படியாதவர்களே கிடையாது. வயிற்று பசிக்காக ஊரை விட்டு நாட்டை விட்டு எவ்வளவோ பேர் கடுமையாக பாடுபட்டு உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இரவு பகலாக இடுப்பொடிய பாடுபடுறாங்க. அனைத்துக்கும் காரணம் இந்த வயிற்று அரசரின் கட்டளை தானே. தாங்கள் கூட அவருடைய கட்டளை மீற முடியாது. அப்படிப்பட்ட அசாதாரணமான மகிமை பொருந்திய வயிற்று அரசரின் தூதன் நான் தான். அவருடைய ஆணையை நிறைவேற்றவே வந்தேன்கிறான் அந்த மனுஷனும். அவனுடைய பேச்சு அரசனை யோசிக்க வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு தான் அவனுக்கு பசி கடுமையோட அருமை புரியுது. ஏன்னா அவன் சாப்பிட்டு மக்களை பார்க்க வச்சுக்கிட்டே இருந்தான்ல, அப்போ தான் அவனுக்கு அந்த பசியோட அருமையே புரியுது. அன்னையிலிருந்து நாள்தோறும் அரண்மனை உணவு கூடத்தில் ஏழை மக்கள் எல்லாருக்கும் உணவளிக்குமாறு வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டான். அது மாதிரி ஏழை மக்கள் அனைவரும் அன்னையிலேருந்து சாப்பிட்டுட்டு பசியாறிட்டு சந்தோஷமாக கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்பு பார்வையாளர்களாக ஏழை மக்கள் இருந்தாங்க. அவங்க பசியோட வயிற்றெரிச்சலோட போனாங்க. ஆனால் இப்பொழுது பார்வையாளராக அரசர் இருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு மக்கள் பூரா அரசனை வாழ்த்திட்டு போகிறாங்க. நம்மளும் என்ன பண்ணணும்னா, பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறம்தான் நம்ம சாப்பிடணும்.